ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரசகுல்லா, எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அதுதான் ரசகுல்லா. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு லிட்டர் பால் எடுத்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா லைம் பிழிஞ்சு விட போகிறோம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பிழிஞ்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக பிழிஞ்சு விடுறேன். பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஃபில்டர் மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத் மேலே போட்டுட்டு பால் திரிஞ்சிருக்குல்ல, அந்த திரிஞ்ச பாலை நம்ம இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா லைம் போட்டிருக்கோம்ல, லைம் ஸ்மெல் நம்மளுக்கு அந்த பாலோடு இருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வாஷ் பண்ணோடனே எல்லாமே க்ளீனாக வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சிட போகிறோம். நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒரு தட்டில் வச்சுட்டு மேலே சின்ன குட்டியாக இடிப்போம்ல, அந்த இடி உரல் மாதிரி ஏதோ உங்களுக்கு என்ன வெயிட் இருக்கோ கையில் அது கொஞ்சம் அது அழுந்துற மாதிரி மீதி இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் வடிஞ்சு வரதுக்காக இதை வைக்கிறோம். இதை அப்படியே விட்டுடலாம் ரெஸ்ட்டில். ஒரு 1 hour 2 hours நம்ம விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துட்டேன். இப்போ கிடச்சிருக்கக்கூடிய பன்னீர் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த பன்னீரை நம்ம ஒரு தட்டில் எடுத்துகிட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா இதை ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணும். எதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அப்போ தான் பால் மாதிரி ஒன்றோட ஒன்று வெடித்து வராமல் ரசகுல்லா உருண்டா பால் மாதிரி கிடைக்கும். சின்ன சின்ன வெடிப்பு கூட நமக்கு வராமல் இருக்கும். கை விடாமல் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அழுத்தி நல்லா பிசைஞ்சு ஒன்றுக்கு ஒன்று உள்ளுக்குள்ளே சேர நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 minutes நமக்கு பண்ணும்போதே மாவு நல்லா சாஃப்டாகிடும். நல்லா ஒரு சேர உதிர்ந்து போகாமல் நமக்கு ரொம்ப அழகான ஒரு பால் மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு பிசையும் போதே தெரியும். பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி ஒரு பந்து மாதிரி நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். இதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு கப்பில் சுகர் போடுறோன்னா அதுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதுக்கு 1 கப் ஊற்றிங்கன்னா 3 மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை, லைட்டாக கொதிச்சு வந்தால் போதும். இந்த பால்ஸை நம்ம குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப குட்டியாக உருட்டினா போதும். அப்போ ஊறும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகி வரும் சைஸு. கொதிக்கும்போது கொஞ்சம் ஏலக்காய் தூவிக்கிறேன். நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த ஏலக்காய் பவுடரை தூவி விட்டுருக்கேன். ஒரு சிலருக்கு பால் வாடை பிடிக்கல அப்படின்னா நமக்கு ஏலக்காய் ஸ்மெல் அதை ஜீராவில் நல்லா ஊறும்போது நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் ஏலக்காய் போடுறது. இப்போ நல்லா இது வரணும். ஒரு 5 நிமிஷம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஜீராவில் ஊறிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 to 3 hours அப்படியே நம்ம விட்டோன்னா நல்லா அதில் ஊறி இருக்கும் ஜீராவில். அதை எடுத்து இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். மேலே குங்குமப்பூ வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குலோப் ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.